இன்னைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கு மதிப்புக்கு அதிபதியாக இருக்கிற கருணாஸ்க்கு அன்னைக்கு வந்து ஒரு ஓட்ட கைநட்டி கொண்டா தான் அவரோட சொத்து. கருணாஸ் வந்து ட்ரிப்ளிகேன் வாசிகளுக்கு வந்து ரொம்ப பிரபலம். கருணாஸ் படித்தது வந்து பிரசிடென்சி காலேஜில். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கருணாஸை வந்து நான் பார்த்துருக்கேன். மேடை கச்சேரிகள், அதாவது கோயிலில் நடக்கிற கச்சேரிகளில் வந்து கருணாஸ் வந்து பாட்டு பாடுவார். ஒரு முரட்டுத்தனமான ஆள்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக சொல்லணும்னா அந்த முரட்டுத்தனமான ஆளை மெருகேற்றி அந்த முரட்டுத்தனமான ஆளை வந்து பக்குவப்படுத்தி அன்புலேயே வந்து முழுக்க கருணாஸை ஒரு வடிவமாக, ஒரு மனுஷனா, ஒரு நடிகனா, ஒரு அரசியல்வாதியாக எல்லாம் மாற்றினது யார் அப்படின்னா அவங்க மனைவி கிரேஸ் தான். கருணாஸ் அந்த பணத்தை கொடுத்ததுனால தான் சேது படமே ரிலீஸ் ஆச்சு. சேது படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட், உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கு கைமாறா பாலா என்ன பண்றாரு அப்படின்னா கருணாஸை கூப்பிடுறாரு. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு எதுக்கு வராங்கன்ற நிறைய விமர்சனங்கள் இருக்கு. சினிமா நடிகர் அரசியலுக்கு வரலாம், நம்ம சொல்றது சினிமா நடிகர்கள் தெரிஞ்சிட்டு வாங்க அரசியலுக்கு அப்படின்னு தான் சொல்றோம். அதையெல்லாம் விட பெருமை என்ன தெரியுமா, இந்த சமீபத்தில் கென் கருணாஸ் நடிச்சு வந்த சில யூத் படம், அந்த படம் பாருங்க 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு. முதல் படம் கருணாஸோட மகன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா காமெடி நடிகன் கருணாஸோட மகன் ஹீரோவா அப்படின்னு கேட்டாங்க. காமெடி நடிகன் கருணாஸோட மகன் ஹீரோ. எவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் படம் 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு சினிமாவில் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து படிப்படியாக மேலே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் ஒரு கட்சியை உருவாக்கி ப்ளஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அவங்க ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாமே ஒரு ப்ராப்பர் லைனில் ஒரு ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கவர் கருணாஸை பொறுத்தவரை கருணாஸும் பேசக்கூடிய ஒரு நபர், அவர்கள் மனைவியும் பேசக்கூடிய நபர். இப்போ சமீபத்தில் அவங்களோட மகனும் ஒரு பேசக்கூடிய நபராக மாறிட்டு வர்றார். கருணாஸ் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியானது எப்படி வந்தது? கருணாஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை அறம் நாடு நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். இன்னைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கு மதிப்புக்கு அதிபதியாக இருக்கிற வந்து கருணாஸ்க்கு அன்னைக்கு வந்து ஒரு ஓட்ட கைநட்டி கொண்டா தான் அவரோட சொத்தே. ஒரு பழைய ஓட்ட கைநட்டி கொண்டா, சொல்லப்போனால் காயலாங்கடையில் போட்டால் கூட காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு கைநட்டி கோட்டா வச்சு தான் வந்து கருணாஸ் வந்து ட்ரிப்ளிகேன், சிந்தார்பேட் இந்த ஏரியாவில் வந்து சுற்றிட்டு இருப்பார். ஒரு 4-5 கிலோமீட்டர் அந்த கைநட்டி கோண்டா ஓட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 5வது கிலோமீட்டரில் நின்றுன்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஓட்ட கைநட்டி கொண்டா. அது வண்டி பார்த்தீங்கன்னா தினம் ஒரு 4 தடவை நிற்கும். நின்னோன்னே தள்ளிக்கிட்டே போவார், சிந்தார்பேட்டுக்கு தள்ளிகிட்டே போவார். அங்கே வந்து பாஷான்னு ஒரு பைக் மெக்கானிக், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பார். அவர் வந்து போனோடனே கருணாஸை கிண்டல் பண்ணுவார். என்னடா வண்டியா, வண்டி நின்றுச்சா, கொடு அப்படின்னு சரி பண்ணி கொடுப்பாரு. மறுபடியும் இதே கதை தான் தொடர்ந்து. இப்படி தான் கருணாஸ் வந்து ட்ரிப்ளிகேன் வாசிகளுக்கு வந்து ரொம்ப பிரபலம். கருணாஸ் படித்தது வந்து பிரசிடென்சி காலேஜில். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கருணாஸை வந்து நான் பார்த்துருக்கேன். மேடை கச்சேரிகள், அதாவது கோயிலில் நடக்கிற கச்சேரிகளில் வந்து கருணாஸ் வந்து பாட்டு பாடுவார். ட்ரிப்ளிகேன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல், ரத்ன கேஃப்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு அப்படியே பின்னாடி ஒரு தெரு இருக்கும். அந்த தெரு பேர் தான் தோட்டம். அந்த தெருவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா தோட்டம் சேகர் ரவுடியை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அவர் வந்து எப்படின்னா, அவர் ரவுடி அப்படின்னு தான் பல பேருக்கு தெரியும். பயங்கரமான ஆன்மீக ஈடுபாடு உள்ள ஒருத்தர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அந்த தெருவிலே ஒரு சின்ன அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வருஷம் பார்த்தீங்கன்னா தோட்டம் சேகர் அவருடைய தலைமையில் கச்சேரி ஏற்பாடு பண்ணுவார். அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அதை பார்த்து ரசிப்பாங்க. இந்த கச்சேரி எப்படின்னா 11-12 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. காலையில் 4 மணி வரைக்கும் கச்சேரி விடிய நடக்கும். சங்கர் கணேஷ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அந்த கச்சேரியில் வந்து மியூசிக் பண்ணுவாங்க. அந்த கச்சேரியில் தோட்டம் சேகரே வந்து பாட்டு பாடுவார். தோட்டம் சேகர் ரொம்ப பிரமாதமாக கானா பாடுவார். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. மேடை பாடகர், ரொம்ப நல்லா கானா பாடுவார். சும்மா அசால்ட்டாக பாடிட்டு போவார். அந்த கச்சேரியில் கருணாஸும் ஒரு பாடகராக வந்து பாடுவார். அன்னைக்கு கருணாஸ் அந்த கச்சேரியில் பாடிக்கிட்டு இருக்கும்போது 2-3 வருஷங்கள் தொடர்ந்து அந்த கச்சேரியில் கருணாஸ் பாடினதை நானே நேரில் பார்த்துருக்கேன். ஆள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பார், குச்சி மாதிரி இருப்பார், நல்ல கருப்பாக இருப்பார். இந்த முடியெல்லாம் குட்டியாக தான் வச்சுருப்பார். இந்த ஆப்பிரிக்கன் மாதிரி இருப்பார்னு வச்சுங்களேன் கருணாஸ். நம்ம உருவ கேலி பண்ணல, நம்ம எப்படின்னா அவர் தோற்றம் அப்படி தான் இருப்பார். கன்னத்துல எல்லாம் சதையே இருக்காது, ஒரு மாதிரி ஒட்டி போய் இருப்பார். அப்படி. ஆனால் கானா பாட்டு பிரமாதமாக பாடுவார். ஆமாம், சாமி பாட்டு நல்லா பாடுவார். இயல்பாக பார்த்தீங்கன்னா கருணாஸ் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்.
கிராமிய பாடல்கள் நல்லாவே பாடுவார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சென்னை இந்த திருவல்லிக்கேணி, இந்த ட்ரிப்ளிகேணி, இந்த ஐசோஸ் இந்த பசங்களோட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கானா வந்து கருணாஸ் நல்லா வரும். கானாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது வந்து ஒரு கலை, அது உள்ளுக்குள்ளேருந்து வரணும். எல்லாராலையும் வந்து கானா பாட்டு பாடிட முடியாது. கருணாஸ் வந்து ஃபேமஸ்ஸு அப்படி அந்த மாதிரி கச்சேரிகளில் பாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாஸ் வந்து கானா பாடல்கள் கேசட் வெளியிட்டார். அவர் ஒரு தொகுப்பு, அது ரொம்ப பிரபலமாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப் பாடல்கள் தொகுப்பு வெளியிட்டார், அதுவும் பிரபலமாச்சு. ஸோ ஒரு ஆர்வம். கருணாஸ் வந்து நிறைய கோயில் கச்சேரியில் பாடியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஹவுஸ் இருக்குது, அம்பேத்கர் சிலை இருக்கும், அது பக்கத்தில் ராம் தேட்டர்னு ஒரு தேட்ரு, அப்போ ரொம்ப பிரபலமான தேட்ரு. இப்போ வந்து ராம் கல்யாண மண்டபமாக மாறிடுச்சு. அது பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங், அது இப்போ யாருமே போக மாட்டாங்க, அவ்வளோ பழைய பில்டிங்கு, பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2வது மாடியில் ஒரு 10க்கு 10 அவர் வந்து ஆஃபீஸ் வச்சுருந்தார். எப்படி அவர் வந்து மேஸ்ட்ரோன்னு ஒரு இசை கச்சேரி வச்சுருந்தார் ஓப்பன் பண்ணி. அதனுடைய ஆஃபீஸை வந்து அவர் அங்கே தான் வச்சுருந்தார். ஸோ அங்கே வந்து இருந்து நிறையா புக்கிங்ஸ் வரும் கருணாஸ்க்கு. சினிமாக்கெலாம் கிடையாது, கோயிலில் பாட்டு பாடுறதுக்கு, இந்த மாதிரி ரேப் சாங்ஸு கானா பாட்டு பாடுறதுக்கு அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பாடல்களோட கருணாஸ்க்கு வந்து தொடர்பு ஏற்படுது. அந்த மாதிரி வந்தவங்க தான் யார், கிரேஸ். இன்னைக்கு கருணாஸோட மனைவியாக இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து கருணாஸோடைய கச்சேரியில் பாட வந்தவங்க தான். 2 பேரும் சேர்ந்து நிறைய மேடை கச்சேரியில் பாடுறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி 2 குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் கருணாஸை பற்றி ஒரு விஷயம் அப்படின்னா, கருணாஸ் வந்து ஒரு முரட்டு சிங்கிள், அதாவது பார்க்குறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். சும்மா எதுக்கும் விட மாட்டார், அசால்ட்டாக வந்து எதையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போயே எப்படி இருக்காருன்னா அப்போ அதான் சொல்கிறேன்ல, ஒரு 22 வயசுலாம் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. ஒரு முரட்டுத்தனமான ஆள்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக சொல்லணும்னா. அந்த முரட்டுத்தனமான ஆளை மெருகேற்றி, அந்த முரட்டுத்தனமான ஆளை வந்து பக்குவப்படுத்தி, அன்புலேயே வந்து முழுக்க முழுக்க கருணாஸை ஒரு வடிவமாக, ஒரு மனுஷனாக, ஒரு நடிகனாக, ஒரு அரசியல்வாதியாக எல்லாம் மாற்றினது யார் அப்படின்னா அவங்க மனைவி கிரேஸ் தான். சிம்பிளாக காமெடியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கருணாஸ்க்கு கிரேஸ் மனைவியாக கிடைச்சது காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு அன்பான மனைவி அவங்க கிடைச்சதுனால தான் கருணாஸ் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார். இந்த கல்யாணம் 2 பேருக்கும் கருணாஸ்க்கும் கிரேஸ்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 100 அடி ரோடு, அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அம்பிகா எம்பேர்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அது ஒட்டி ஒரு சந்து போகும். அந்த சந்தில் ஒரு பழைய வீட்டில் கருணாஸ் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் வந்து குடியிருந்தார் கல்யாணம் ஆன புதுசில். அந்த நேரத்தில் எப்படின்னா அந்த பைக்கு இந்த கைனட்டிக் ஹோண்டா வெளியில் வச்சுட்டு துடைக்கிறது, தம் அடிச்சுட்டு நிற்கிறது, இப்படி கருணாஸ் வாசலில் நிற்பார் சாயந்தர நேரங்களில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலரில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டு, அதில் வந்து அதுக்கு பாலா போவார், டைரக்டர் பாலா. எதுக்கு போவார் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் மொட்டை மாடியில் 3வது மாடியில் ஒரு ரூமு, அதில் கொஞ்சம் பேச்சுலர்ஸ் தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாமே சினிமாவில் உதவி இயக்குநர்களாக இருந்தாங்க. ஸோ பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம். சாயந்தரம் ஒரு 6-7 மணி ஆச்சுன்னு வச்சுங்களேன், பாலா போவார். பேச்சுலர்ஸ் மாடியில் மொட்டை மாடியில் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்படி வந்து பாலா போகும்போதும் வரும்போதும் கருணாஸை பார்க்குறாரு, ஹலோ சொல்கிறாரு, பேசுகிறாரு. இப்படி யதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கருணாஸோட உருவாகுது. இந்த கேங்கோட கருணாஸும் சேர்றார். கருணாஸும் சேர்ந்து பாலாவோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பாலா வந்து சேது படம் எடுத்துகிட்டு இருந்தார். சேது படம் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சி எப்படியோ ரிலீஸ் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ வந்து அன்றைக்கி வந்து அந்த தயாரிப்பாளர் கந்தசாமிக்கு துண்டு விழுந்துருச்சு. ரிலீஸ் நாளைக்கு அந்த பணம் இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, சேது படத்தை. அப்போ கருணாஸ் ஒரு வேலை பண்ணார். என்ன பண்ணார்னா, கச்சேரிகளில் பாடி 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 நிறையா பணம் சேர்த்து வச்சுருந்தார். சும்மா 1 லட்சம் 2 லட்சம் தான். அந்த பணத்தை பாலாவை நம்பி அந்த தயாரிப்பாளருக்கு நான் தரேன் அண்ணா, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அன்றைக்கி அந்த கருணாஸ் அந்த பணத்தை கொடுத்ததுனால தான் அந்த சேது படமே ரிலீஸ் ஆச்சு. சேது படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட், உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கு கைமாறா பாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கருணாஸை கூப்பிட்றாரு, டே உன்னை நான் வந்து நந்தான் அடுத்த படம் எடுக்க போகிறேன், அதில் வந்து ஒரு லொடுக்கு பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து அதுக்கு நல்ல மேட்சாக, நீ பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும், நீ எப்படி இருக்கியோ அப்படியே நடி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் லொடுக்கு பாண்டிங்கிற கேரக்டர் நடிக்க வைக்கிறாரு. ஒரே படம் நந்தா, ஒரு படத்துலேயே கருணாஸை வந்து மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. கருணாஸுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நடிகராக வந்து உருவாக்குறார். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும். எப்படின்னா, கருணாஸ் ஒரு நடிகரை தாண்டி நல்ல மனிதராக இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் என்னென்னா, லொடுக்கு பாண்டின்னு ஒரு கேரக்டர் அந்த நந்தாபுரத்தில் நடித்தார்ல, அதே லொடுக்கு பாண்டிங்கிற பேரில்
கமலா தேட்டர் இருக்குல்ல வடபழனியில், அதுக்கு நேர ஆப்போசிட்டில் ஒரு லொடுக்குப்பாண்டி மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் வந்து கருணாஸ் வச்சுருந்தார். நம்புவீங்களா? சின்ன மெஸ்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும், அசைவ உணவு. அங்கே ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமான ஆட்கள், அதாவது பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்க போய் அங்கே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட பில்லு, ஒரு உதாரணம் சொல்கிறேன், 100 ரூபா அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்ட லைட்மேனு, ப்ரொடக்ஷன் பாய், கேமரா அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்படி சினிமா சம்மந்தப்பட்டவங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க அந்த மெஸ்ஸில் போய் சாப்பிட்டா அவங்களுக்கு பாதி விலை தான் வாங்கிப்பார். சினிமாக்காரன்னு சொன்னால் போதும், பாதி விலை தான் வாங்கிப்பார். மற்றவங்களுக்கு 100 ரூபா அப்படின்னா சினிமாக்காரன்னு சொன்னால் 50 ரூபா. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒருத்தர் ஒரு சொசைட்டிக்கு என்னவாவது பண்ணணும்னு நினைக்கிறது, அது கருணாஸ்க்கு அங்கேருந்தே ஆரம்பிக்குது. நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, நல்ல ஒரு மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அது செஞ்சுருக்காரு. அதுதான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து கருணாஸை கொண்டு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து கருணாஸ் வந்து தொடர்ந்து காமெடி நடிகனாக நடிக்கிறாரு, பிரபலமான காமெடி நடிகனாக இருக்கார். எல்லாருக்கும் ஆசை வரும். எல்லா காமெடி நடிகர்னு எடுத்துக்கங்களேன், சந்திரபாபுலேருந்து, சுருளிராஜன்லேருந்து, தேங்காய் சீனிவாசன்லேருந்து, கவுண்டமணி செந்தில்லேருந்து, எப்படி நம்ம சந்தானம், சூரி, வடிவேலு, யோகி பாபு எல்லாருமே காமெடி நடிகர்களாக வந்தவங்க தான். அப்புறம் ஒரு ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆசை வரும், நம்மளும் ஹீரோ ஆகணும்னு. அந்த மாதிரி வந்து கருணாஸுக்கு வந்த ஆசை. அந்த படம் தான் வந்து எடுத்தாங்க ஒரு ப்ரொடியூசர், திண்டுக்கல் சாரதி. அந்த படம் ஹிட்டு, நல்ல பேரை வந்து கருணாஸ் கொடுத்துச்சு. கருணாஸை மக்கள் வந்து ஹீரோவாகவும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த திண்டுக்கல் சாரதி ஒரு பெரிய பேரை கொடுத்ததுக்கப்புறம் அவர் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நேச்சர்னு பாருங்கள். நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குல்ல, ராஜீவ்காந்தி இறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் திண்டுக்கல் சாரதி ஹோட்டல்னு அப்படி ஒரு ஹோட்டல் நடத்தினார். அது கருணாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார். சும்மா அப்படி மேம்போக்காக வந்து பல பேர் வந்து கருணாஸை பற்றி நினைப்பாங்க, அப்படி கிடையாது. கடுமையான, அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உழைக்கக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் தயாரித்தார். அதான் அம்பாசமுத்திரம் அம்பானி, ரகலைபுரம் அப்படிங்கிற படங்கள்லாம் அவரே தயாரித்தார். ஆனால் அதில் போட்ட காசெல்லாம் 1 ரூபா கூட திரும்பி வரல, எல்லாமே நஷ்டம், டோட்டலாக நஷ்டம். அதனால் அவர் அந்த நேரத்தில் ஒரு சோர்வு இருந்துச்சு. ஆனாலும் கவலைப்படல, ஏன்னா அவர் சினிமாவை நேசித்து வந்தவர். பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல் என்னென்னா, கற்றது தமிழ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஜீவா நடித்த படம், ராம் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தினுடைய தமிழக மொத்த உரிமையை 2.25 கோடி ரூபாய்க்கு கருணாஸ் வாங்கினார். ஏற்கனவே அவர் எடுத்த படங்கள் தோல்வி, நஷ்டம். ஆனாலும் ஒரு முயற்சி, நம்ம வெற்றி அடையணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோடு அந்த படத்தை வாங்கினார். அந்த படம் வந்து போட்ட காசு 2.25 கோடி ரூபாயில் திரும்பி எதுவுமே வரல. ஆனால் அந்த படம் வந்துச்சு. இன்றைக்கும் பாருங்கள், கற்றது தமிழ் வந்து ஒரு நல்ல படம், நல்ல பேசப்பட்ட படம். இன்றைக்கி டிவியில் பார்க்குறாங்க, ஏன் இந்த படம் ஓடலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து பல படங்கள் வந்து ஓடாமல் போயிருக்கு. நீ அன்பே சிவம்லாம் இப்போ டிவியில் பார்க்குறவங்க என்ன மாதிரி படம் இது ஏன் ஓடலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வரிசையில் உள்ள படம் தான் கற்றது தமிழ். ஒரு ராம் நல்ல படைப்பாளி, அதாவது ஒரு அருமையான படைப்பாளி. அது அந்த தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்சாருன்னா அதுக்கு கருணாஸும் ஒரு காரணமாக இருந்தார். அன்னைக்கு அந்த படத்தை வாங்கி தோல்வியாக இருந்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால தான் ராம் வந்து வெளியில் வந்தார். அதே மாதிரி கருணாஸை பற்றி நம்ம சொல்லணும்னா, சமீபத்தில் பார்த்திங்கன்னா சல்லியர்கள்னு ஒரு படம் வந்துச்சு, தேட்டரே கிடைக்காம ரொம்ப சிரமங்கள் இருந்துச்சு. அந்த படத்தை தயாரித்தது கருணாஸ் தான். அப்போ கருணாஸோடைய பையன் கென் இருக்கார்ல, கென் வந்து கேட்டிருக்காரு, அப்பா என்னப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறீங்க, லாஸ் ஆகுதுன்னு தெரியுது, ஏன்ப்பா எடுக்கிறீங்க? இல்லைடா, நம்ம வந்து இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய பதிவு ஏதாவது இருக்கணும்டா, நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணும்டா அந்த சினிமா துறைக்கு, நமக்கு இந்த சினிமா தானே வாழ்க்கை கொடுத்துச்சு, அதனால் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணும்டா, அதனால தான் நான் சல்லியர்கள் எடுத்தேன். சல்லியர்கள் ஓடாத படமாக இருக்கலாம், ஆனால் மக்கள் வந்து விரும்பி பார்த்த படம். இந்நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தா கூட இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களா, அது யார் எடுத்தது, யார் தயாரித்தது, ரிஸ்க் எடுத்துன்னு வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் கென் கருணாஸ்ட்ட. அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னேன்ல, எப்போவுமே நீங்கள் ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல அந்த படம் அப்படி சொல்லுறதுக்கு, சேது படத்துக்கு உதவி பண்ணது ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி பாலா யாருன்னே தெரியாது, இவ்வளோ பெரிய ஆள் வருவாரான்னு தெரியாது, ஆனால் உதவி பண்ணார். அவர் உதவி பண்ணதுனால தான் அந்த நற்பெயரை வச்சு தான் பாலா வந்து சேதுல நந்தால் அறிமுகப்படுத்துகிறாரு. அதனால தான் ஒரு சினிமா வாழ்க்கையை கருணாஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்படி அடுத்து வந்து சாப்பாடு போட்டது, பாதி சாப்பாடு, பாதி காசில் சாப்பாடு போட்டது, இதெல்லாம் வந்து கருணாஸ்க்கு இயல்பாகவே இருந்த குணம். அதனால் அரசியலுக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு காலகட்டம். அது எண்ணங்கள் வரும்,
காமெடி நடிகன் எப்படி அரசியலுக்கு வர முடியும்? வர முடியும். யாராக இருந்தால் என்ன, உங்களுக்கு அரசியல் அறிவு புரிதல் தெளிவு இருந்துச்சுன்னா யார் வேணால் வரலாம், யாரும் வரக்கூடாதுலாம் கிடையாது. தைரியம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு எதுக்கு வராங்கன்ற நிறைய விமர்சனங்கள் இருக்குது. சினிமா நடிகர் அரசியலுக்கு வரலாம், நம்ம சொல்கிறது சினிமா நடிகர்கள் தெரிஞ்சிட்டு வாங்க அரசியலுக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த வகையில் வந்து அரசியலுக்கு வராரு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. அந்தம்மா எப்படி சொல்லுது, இரும்பு மனுஷி, யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் கருணாஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல ஜேச்சி எம்எல்ஏ வராரு. இன்றைக்கி கூட பாருங்களேன், டிஎம்கேல வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு படியாக முன்னுக்கு வந்து அவர் இந்த இடத்த உருவாக்கியிருக்காரு. அதையெல்லாம் விட பெருமை என்ன தெரியுமா, இந்த சமீபத்தில் கென் கருணாஸ் நடித்து வந்த சில யூத் படம், அந்த படம் பாருங்கள் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் படம் கருணாஸோட மகன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, காமெடி நடிகன் கருணாஸோட மகன் ஹீரோவா அப்படின்னு கேட்டாங்க. காமெடி நடிகன் கருணாஸோட மகன் ஹீரோ. எவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு படம் 4 கோடி ரூபாவில் எடுக்கப்பட்ட படம் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஹீரோவையும் உருவாக்கி விட்டார் தமிழ் சினிமாவில். ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன், நான் சொன்னேன்ல, ஒரு பழைய கைநட்டி கோண்டாலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேரும் புகழும் சினிமாவை தாண்டிய அரசியல் இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகராக இருக்கார் அப்படின்னா அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை எல்லாம் தான் காரணம். நீங்கள் சொல்லும் போது கென் பற்றி சொல்லும் போது கூட ஒரு 4 கோடி ரூபா போட்ட படம் ஒரு 50 கோடி ரூபா வசூலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, புலிக்கு பிறந்தது பூனையான்னு கேட்கும்போது புலிக்கு பிறந்தது புலிதான்னு நிரூபிக்கிற அளவுக்கு கென்னும் அவரோட வளர்ச்சியும் இருக்குது சார். ஆரம்ப காலகட்டத்தில் படிப்படியாக வந்தாலும் மக்களுக்கு சேவை பண்ணணும், ஒரு மனசாட்சியோடு நடக்கணும், ஒரு மனிதாபிமானத்தோடு நடக்கணும்னு அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி சொன்னீங்க சார். வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.